வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெளியே வேலையாக போயிருந்த குமரவேல் இடையில வீட்டுக்கு வர அங்கே கோமதியும் ராஜியும் வந்து அவங்க பெரியப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகி டென்ஷன் ஆகுறாரு. அதையே அவரால் தாங்கிக்க முடியலன்னு இருக்கப்போ ராஜி அப்பாவை வாக்கிங்காக வெளியே கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ வந்த பாண்டியன், நான் கொஞ்சம் அப்பாட்ட பேசணும் ராஜி, நீ உள்ளர போப்பான்னு சொல்ல அவங்க உள்ளர போறாங்க. அப்போ பாண்டியன், உங்களுக்கு உடம்புக்கு என்னன்னு எனக்கு தெரியும், நீங்க எந்த சங்கடமும் பட வேண்டாம், எல்லாம் சரியாயிடும். கதிரோ இல்லை நானோ எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, வர்றோம், நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல முத்துவேல் கொஞ்சம் நெகிழ்ந்து போறாரு. உடம்பு பலவீனமாக இருந்தா மனசும் பலவீனமாயிடும். அவர் லைட்டாக தடுமாற அவரை தாங்கி பிடிக்கிறாரு பாண்டியன். ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறத பார்க்குற குமரவேலோட அதிர்ச்சியும் டென்ஷனும் அளவில்லாமல் போயிட்டு இருக்கு. வண்டி எடுத்துட்டு வந்து ஒரு ரோட்ல நிற்கிறாரு. அப்போ அவங்க அப்பா காரை ஓட்டிட்டு வரவர் அங்கே வந்து நிறுத்திடுற. குமரவேல் பைக்ல இருந்து எழுந்து நிற்கிறாரு. அவங்க அப்பா கீழே இறங்கி வர, அப்பா போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்குறாரு. எங்கடா பணம் வாங்குறப்ப காலில் விழுந்து வாங்குறானுவ, திருப்பி கேட்க போனால் கொடுக்கறதுக்கு வலிக்குது. சை, கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்குள்ள உசுறு போகுது. ஏண்டா அண்ணன் வேற கொஞ்ச நாளா மில்லு பக்கம் வரமாட்டேங்கிறாரு, எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சு. ஆமா, நீ எதுக்கு ஃபோன் பண்ணன்னு கேட்குறாரு சக்திவேல். எது எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாம் நடந்துரும் போல இருக்குப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, வண்டியில சாவகாசமா சாஞ்சிட்டு இருந்தவர் அதிர்ச்சியாகி பையன்கிட்ட வர்றாரு. என்னடா சொல்றேன்றாரு. எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு பயமா இருக்குப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, டென்ஷன் ஆகுற சக்திவேல், டேய் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவியான்னு கேட்குறாரு. சொல்கிறத தெளிவாக சொல்ல மாட்டேன், சொல்லுடா அப்படின்னு அவர் கொஞ்சம் எரிச்சலோட கேட்க, அத்தையும் ராஜியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, அவர் சுற்றி ஏகப்பட்ட மின்னல் மின்னி மறையுது. இன்னும் அங்கே தான் இருக்காங்கன்னு அவர் ஒரு மாதிரி வெறுப்பாக சொல்ல, அவங்க எதுக்கடா அங்கே வரணுங்கிறாரு சக்திவேல். பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரை பார்க்க வந்திருக்காங்கன்றாரு அவரு. ஓஹோ, இதை சாக்கா வச்சு அப்படியே வந்து ஒட்டிக்கலான்னு பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி சக்திவேல் பார்த்துட்டு இருக்க. பெரியப்பாவும் அப்பத்தாவும் பெரியம்மாவும் அப்படியே பாச மழையை கொட்டுறாங்க. அப்பா அவரும் ஒன்றும் லேசுப்பட்டவர் இல்லைப்பா, பயங்கரமாக உருகிறார் அந்த ராஜுகிட்ட அப்படின்னு கோவத்தில் கொந்தளிக்கிறாரு குமரவேல். ஏண்டா அந்த ஓடுகாலி வீட்டை விட்டு ஓடி போனதுலேருந்து நான் அவர் கூட தாண்டா இருக்கிறேன். ஊர்க்காரங்கெல்லாம் எவ்வளவு கேவலமாக என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா, நான் அதெல்லாம் அவர் காதில் விழாமல் அவரை எவ்வளவு பத்திரமா பார்த்துக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு குமரவேல். ஆனால் அவருக்கு அந்த ஓடுகாலி மேலே தனி பாசம்டா, அந்த சின்ன ஓடுகாலி மேலே அதை விட அதிகமாக பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அது கூட பரவாயில்லப்பா, அந்த கதிரை பாராட்டி பக்கம் பக்கமாக பேசிக்கிட்டு இருக்காரு, அவனை அந்த வீட்டில் அவ்வளவு அற்புதமாக வளர்த்துருக்காங்களாம் அப்படின்னு குமரவேல் சொல்ல, வளர்த்தாங்க வளர்த்து கிழிச்சாங்க, நமக்கே தெரியாம உன் பெரியப்பாவை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காண்டா, அவரும் மந்திரிச்சு விட்ட மாதிரி அவன் பின்னாடியே போயிட்டு இருக்காரு, இதுல பாராட்டு பத்திரம் மட்டும்தான் குறைச்சல் அப்படின்னு அவரு கோவப்பட, வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு ராஜி அவரை வெளியே கூட்டிட்டு போனாப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போய் பார்த்தா கதிரோட அப்பாவும் பெரியப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, மறுபடியும் அதிர்ச்சியாகி என்ன பேசுனாங்கன்னு கேட்கிறாரு அவரு. அதெல்லாம் தெரியலப்பா, ஆனா உருக்கமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, திகச்சு போய் பார்க்குறாரு. முதல்ல கதிர் கூட எங்கெங்கேயோ போனாரு, அப்புறம் அத்தையும் ராஜையும் வீட்டுக்கு வந்தாங்க, இப்ப மொத்த குடும்பமும் வந்துருமோன்னு பயமா இருக்குப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, வந்துருமோ என்னடா வந்துரும், இப்பதான் பாதி வந்துருச்சுல்ல, மீதி மொத்தமா உள்ளர வந்துரும், வந்து மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டுரும், அந்த குடும்பத்தை இப்படியே விட்டோன்னு வச்சுக்க நம்மளை நடுத்தெருவில் நிற்க வச்சிரும் அப்படின்னு நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு தான் சொல்கிறாரு சக்திவேல். அப்பா அப்படின்னு குமரவேல் கூப்பிட, என்னடா குமார் உன் பெரியப்பா, அதான் என் அண்ணன், அவருக்கு ஆப்ரேஷன்றதை நீ நம்புறியாடான்னு கேட்குறாரு சக்திவேல். அதான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருன்றாரு குமரவேல். ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது சரிடா, அது கூட சேர்ந்து ஒரு குட்டி கதை சொன்னாரு, அதை நீ நம்புற, ஏண்டா நான் என்ன அம்புட்டு பெரிய பயந்தாங்கொல்லியாடா, இல்லை இரண்யா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சிவகங்கையில் இடமே கிடையாதா, எதுக்குடா அவர் சென்னை வரைக்கும் போகணும், இங்கே பாருடா எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டேன், இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு ஆகாதுடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, திடுக்குன்னு பார்க்குறாரு குமரவேல். ஆனால் இவர் 10 லட்சம் ரூபா அந்த 420 ஏமாற்றி வாங்கிட்டான்டா,
இவரும் அவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு படக்கு படக்குன்னு சொடக்கு போட்டு என்னமோ தப்பா இருக்குடான்றாரு. அப்பா, நாம நமக்குள்ளேயே பேசிக்கிறத விட்டுட்டு பெரியப்பா கிட்டே போய் நேராவே கேட்கலாமாங்கிறாரு குமரவேல். யாரு? உங்க பெரியப்பங்கிட்ட. அப்படியே கேட்டாலும் உடனே பதில் சொல்லிவிடுவாருன்னு வச்சுக்கேன். அவர் தான் இப்போ முழுக்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாருடா அப்படிங்கிறாரு சக்திவேல். சரி, அப்படின்னா வேற வழி இல்லை, சண்டை தான் போட்டாகணும், சண்டையாவது போடலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு குமரவேல். அம்பட்டு தான், மொத்தமா ஊத்தி மூடிட்டு போக வேண்டியது தான். உங்க அப்பச்சி இருக்குதுல்ல, அதான் என்னை பெத்த ஆத்தா, உடம்பு சரியில்லாதவனை இந்த பாடுபடுத்துறீங்கன்னு ஆரம்பிச்சிடும்டா. சிம்பத்தி பூரா அந்த பக்கம் போயிடும். உனக்கு ஈவு இருக்கா, இறக்கம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் எங்கிட்ட தான் பாய்வாங்க. அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் நல்லதுங்கிறாரு சக்திவேல். அப்ப என்னதான்ப்பா பண்றது? என்ன வேணா நடக்கட்டும்னு நாம வேடிக்கை பார்க்கலான்னு சொல்றீங்களா அப்படின்னு குமரவேல் கேட்க, அப்படியெல்லாம் விட்டுட முடியாதுடா. ஒரு 2-3 நாள் அமைதியா இருப்போம், அண்ணன் கொஞ்சம் தேரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கச்சேரியை வச்சுக்கலாம் அப்படின்றாரு சக்திவேல். என்னமோ இவரு நடு ஆத்துல நிக்கிற மாதிரியும் வெள்ளம் கண்ணு முன்னாடி கரை புரண்டு வர்ற மாதிரியும் அப்பா பயமா இருக்குப்பாங்கிறாரு. டேய், ஒன்றும் பயப்படாதடா, நீ நம்மளை மீறி நம்ம வீட்டு பணம் 10 லட்ச ரூபாய் போயிடுச்சு. இனிமே ஒரு 10 பைசா கூட நம்ம வீட்டு காசை போக விட மாட்டேன், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு மகனோட தோல்ல தைரியத்துக்கு தட்டி கொடுக்குறாரு சக்திவேல். இதுக்கெல்லாம் கவலைப்படாத விடு, அதான் உங்க அப்பா சக்திவேல் இருக்கான்ல அப்படின்னு பையனோட முதுகலையும் தட்டி கொடுக்குறாரு. ஆனா இவருன்னு செமக்கடுப்புல இருக்காரு. மீசி அப்படியே தடவிக்கிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாரு சக்திவேல். பாண்டியன் கடையில கல்லாவில் உட்கார்ந்துருக்க சரவணன் டெலிவரிக்காக வாங்கிட்டு இருக்காரு. 2 லேடிஸ் பொருள் வாங்க வர்றாங்க. ஒரு லேடி இருக்க, அடுத்த லேடி வர்றாங்க. அக்கா எப்படிக்கா இருக்கீங்கன்னு முதல் லேடி 2வது லேடி கிட்ட கேட்க, நான் நல்லா இருக்கேன் அம்மு, மக பிரசவத்துக்கு வந்திருக்கா போலன்றாங்க. ஆமான்னு ஃபர்ஸ்ட் லேடி சொல்ல, அதுக்கு தான் சீட்டு பிடிச்சிங்களான்னு கேக்குறாங்க செகண்ட் லேடி. ஆமா, ஸ்கேனு, மருந்து, மாத்திரைன்னு செலவை சமாளிக்கவே முடியல, இன்னும் பிரசவம் வேற இருக்கு, அதுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு அந்த லேடி செகண்ட் லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்க, பாண்டியன் இதெல்லாம் கவனமா கேட்டுட்டு இருக்காரு. அவர் பார்வை முழுக்க அவங்க மேலேயே இருந்து அப்புறமா வேற பக்கம் போகுது. அதுக்குள்ள சரவணன் பையில பொருள் எடுத்து வச்சு, அக்கா இந்தாங்க அப்படின்னு நின்னுட்டு, எவ்வளவுப்பான்னு கேக்குறாங்க. 480க்கா அப்படின்னு சரவணன் சொல்ல, சரி அக்கௌண்ட்ல எழுதிக்கோப்பா, கொடுத்துடுறேன் அந்த லேடி சொல்ல, சரிங்கக்கான்றாரு அவரு. வரேங்கான்னு 2வது லேடிட்டு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்பா அதை கொஞ்சம் அக்கௌண்ட்ல எழுதிருங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, சரிடா, அவங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்கிறாரு அவரு. அக்கா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுப்பா அப்படின்னு கேட்க, 1 லிட்டர் நல்லெண்ணெய் பாக்கெட் எடுத்து அவங்க பேக்ல வச்சுட்டு, காசு அங்க கொடுத்துருங்க அக்கான்றாரு. அவங்களும் பாண்டியன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. சரவணன் மற்ற வேலைகளை பார்க்க அந்த பக்கம் போயிட ரொம்ப நேரம் யோசிக்கிற பாண்டியன், டேய் சரவணன்னு கூப்பிடுறாரு. அப்பா அப்படின்னு அவரோட குரல் வர, இங்க வாடாங்கிறாரு. அப்படிங்கிறவரு பாண்டியன் பக்கமா வந்து நின்று என்னப்பான்னு கேக்குறாரு. நீ ஒரு வேலை செய்யணும்டா அப்படின்னு சொல்லுங்கப்பான்றாரு அவரு. நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் தங்கமயில் கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரவணன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சடார்னு அதிர்ந்து போய் நிமிர்றவரு, எதுக்குப்பான்னு கேக்குறாரு. எதுக்கா? அந்த பிள்ளைக்கு செலவுக்கு வேணும்டா, நம்ம இந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறது தானேடா முறை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்லப்பா நான் போக மாட்டேங்கிறாரு சரவணன். பாண்டியன் உச்சி கொட்டிட்டு, நான் சொல்றேன்ல போய் கொடுத்துட்டு வாடாங்கிறாரு. முடியாதுப்பான்னு அடுத்த செகண்டே பதில் வருது சரவணன்ட்டு இருந்து. பாண்டியனை அதிர்ச்சியோட பார்க்க, அங்கெல்லாம் என்ன போக சொல்லாதீங்கப்பா, நான் போக மாட்டேன்றாரு அவரு. பாடுறா எலே, நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த நேரத்துல நாம கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேண்டாமா? ஏண்டா எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி நம்ம மொத்தமா ஒதுங்கிட முடியுமாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ரொம்பவே தவிப்போட, ஐயோ நல்லா போக முடியாதுன்ற மாதிரி பாக்குறாரு சரவணன். டேய், உனக்கு பிறக்க போற குழந்தை மேல கொஞ்சமாவது அக்கறையாயிருடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா குழந்தை மேல எனக்கு அக்கறை இருக்குப்பா, ஆனா அதுக்காக நான் அவளை போய் பாக்குறதோ இல்ல பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதோ அதெல்லாம் ஒத்து வராது பண்றாரு சரவணன். இலே, நீ மயில கூட்டிகிட்டு போ, அந்த புள்ள கூட சேர்ந்து வாழலாம், நான் ஒன்றும் சொல்ல வரல, போய் பணத்தை கொடுத்துட்டு வான்னு தானே சொல்றேங்கிறாரு கொஞ்சம் கோவமா. நான் ஏன்பா செய்யணும் அப்படின்னு சரவணன் கேட்க, பாண்டியனுக்கு மறுபடியும் அதிர்ச்சி. பாரா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அவளையோ அவ குடும்பத்தில் இருக்கவங்களையோ என்னால் போய் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாதுப்பா. அப்பா இதுவரைக்கும் நீங்கள் சொல்லி எதையுமே நான் மறுத்ததில்லை,
ஆனா இந்த விஷயத்துல நீங்க சொல்றது எதையுமே என்னால பண்ண முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சரவணன் பாண்டியனோட முகத்துக்கு முன்னாடி பளிச்சுன்னு சொல்லிடுறாரு. அடுத்தது யாரோ ஒருத்தர் வந்து பைக்கை நிறுத்துறாரு. பைக்கு கொஞ்சம் பில்டப் கொடுக்குறாங்க. இறங்குனவருக்கு கொஞ்சம் பில்டப் கொடுக்குறாங்க. அவரு ஷர்ட்டோட கையை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் பில்டப் கொடுக்குறாங்க. கையில இருக்க வாட்சுக்கு கொஞ்சம் பில்டப் கொடுத்துட்டு அவர் கையில இருக்க வளையத்துக்கு ஏகப்பட்ட பில்டப் கொடுக்குறாங்க. கழுத்துல ஒரு சின்ன கயிறு, அதுல ஒரு ருத்ராட்சம். அதுக்கப்புறம் அவர் வண்டியில இருக்கிற சாவி எடுத்துட்டு ஒரு பேஸ்கெட்டை கையில தூக்க, முகத்துல ஒரு மீசைக்கு கீழே கொஞ்சம் தாடி, ரெண்டுக்கு நடுப்புற வெள்ளை வெளேர்னு அழகான பல்வரிசை, நெத்தியில விபூதி, கலைச்சு விடப்பட்ட முடின்னு ஒரு பையன் நின்றுட்டு இருக்காரு. அந்த பேஸ்கெட் ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கு. பாண்டியனும் சரவணனும் யாரா இது, என்னடா இதுன்னு ஆன்னு பார்த்துட்டு இருக்க. அவர் பேஸ்கெட்டை கையில வச்சுக்கிட்டே வணக்கம்ன்றாரு. சரவணனும் பாண்டியனும் திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சரவணன் மென்னு முழுங்கிட்டு ஏதோ கேட்க முயற்சி பண்ணி, வாங்க என்ன வேணும்னு கேட்குறாரு சரவணன். என் பேர் கார்த்திகேயன், நான் நாச்சியார்புரத்துலேருந்து வரேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, தம்பி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அந்த பக்கம் திரும்புறாரு. பொருள் வாங்க வர்றவங்க பேரு ஊர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லப்பா, நீ என்ன வேணும்னு சொன்னா போதும், அதை உடனே எடுத்து கொடுத்துருவோங்கிறாரு பாண்டியன். நான் எதுவும் வாங்க வரலங்க, கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற கார்த்திகேயன் அந்த பேஸ்கெட்டை பாண்டியன் முன்னாடி வைக்கிறாரு. நாச்சியார்புரத்துல தோட்டம் வச்சிருக்கேன், ஆர்கானிக் ஃபார்மிங் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல எங்க வீட்டு தேவைக்கு தான் ஆரம்பிச்சேன், இப்போ தோட்டம் கொஞ்சம் பெருசாயிடுச்சு, விளைச்சலாம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்ல, தம்பி உன் தோட்டத்து கதையெல்லாம் எனக்கு எதுக்கு பாங்குறாரு பாண்டியன், உனக்கு என்ன வேணும் அதை முதல்ல சொல்லுன்னு அவர் கேட்க, காய்கறி பழங்கள் எல்லாம் நிறைய சத்து இருக்கு, எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லுவோம் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, ஐயோ கலர் கலரா கதை சொல்லிட்டு இருக்கிறான், பச்சை பச்சையா கொண்டு வந்து வச்சிருக்கிறான், ஆனா வந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு பாண்டியன் சலிப்பா பாக்குறாரு. ஆனா இப்ப இருக்கிற காய்கறி எல்லாம் சாப்பிடுற மாதிரியா இருக்குது அப்படின்னு கார்த்திகேயன் சொல்லிட்டு இருக்க, சரி நீ என்னதான் சொல்ல வர்ற, காய்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி சரவணன் பாக்குறாரு. நாம விளைய வைக்கிற முறையில எல்லாமே விஷம் ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கு எதையும் நம்பி கொடுக்க முடியறது இல்ல அப்படின்னு கார்த்திகேயன் சொல்லிட்டு இருக்க, பாண்டியன் செம்ம கடுப்போட பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் நான் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆரம்பிச்சிருக்கேன், இதில் இருக்கிற வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இயற்கை முறையில் விளைஞ்சது அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க, தம்பி அதெல்லாம் இருக்கட்டும்பா, இப்போ என்ன இதை சொல்ல தான் இங்கே வந்தியா? அட ஏன்பா நீ வேற, வியாபாரம் நடக்கிற நேரத்தில் இப்படி வந்து நேரத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற, பொழுது வீணடிச்சிட்டு இருக்கிறேன்னு பாண்டியன் சொல்ல, இல்லைங்க உங்க நேரத்தெல்லாம் நான் வீணாக்கல, எங்க தோட்டத்துல விளையிற இயற்கை முறையில விளைஞ்ச காய்கறிகள் பழங்களை உங்க கடையில வச்சு வியாபாரம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்றாரு அந்த பையன். தம்பி இது மளிகை கடைப்பா, இங்க காய்கறி எல்லாம் விற்க மாட்டோன்றாரு பாண்டியன். ஏங்க இதை அப்படியே கொஞ்சம் ஓரமா வச்சுக்க முடியாதா அப்படின்னு கார்த்திகேயன் கேட்க, இல்ல தம்பி அதெல்லாம் வேணாம், காய்கறி எல்லாம் நாங்க பண்றதில்லப்பாங்கிறாரு பாண்டியன். இங்க பாருங்க, சத்தான வாழைப்பழம், டேஸ்டான மாம்பழம், அப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே இருக்கு, நீங்க இதுக்கு முன்னாடியே பணம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, வித்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்றாரு கார்த்திகேயன். தம்பி காய்கறி எல்லாம் இங்க வச்சு ரொம்ப நாளைக்கு விற்க முடியாதுப்பா, அழுகி போயிடுன்றாரு பாண்டியன். அழுகிறதுக்கு முன்னாடியே வித்துடுங்க, நிறைய பேர் இப்பெல்லாம் ஆர்கானிக் காய்கறிங்க வாங்குறாங்க அப்படின்னு கார்த்திகேயன் சொல்ல, அப்படின்னா நீயே தனியா ஒரு காய்கறி கடையை போட்டு வித்துற வேண்டியது தானேங்கிறாரு பாண்டியன். அந்த பையன் ஏதோ சொல்ல வர, தம்பி திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதப்பா, இங்கெல்லாம் காய்கறி வியாபாரம்லாம் பண்ண மாட்டோம்ப்பா, எடுத்துட்டு போன்றாரு பாண்டியன். சரிங்க இப்போ நீங்க நல்ல மூட்ல இல்லைன்னு நினைக்கிறேன், நான் அப்புறமா வர்றேன், ஒருவேளை உங்க மூட் மாறினா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அவர் எடுத்து கார்டை நீட்ட, கொடுங்கன்னு சரவணன் கையை நீட்டி வாங்கிக்கிறாரு. ரொம்ப நன்றிங்க நான் வரேன் அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டு வரேங்கன்னு பாண்டியன் கிட்டேயும் சொல்லிட்டு அந்த கிரீன் ஸ்டஃப் நிறைஞ்சிருக்க எல்லோ பேஸ்கெட்டை தூக்கிட்டு போறாரு அவரு. ஷோ வந்துட்டானுங்க நம்ம நேரத்தை முடிச்சு கட்டுறதுக்குன்னு அப்படின்னு சலிப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு வேலைக்கு குனியிற பாண்டியன், எனக்கே 1008 தலைவலி, இதுல இந்த மாதிரி வேற ஒன்று வருது அப்படின்னு சலிப்பா நெத்தியில அடிச்சுக்கிட்டு வேலையை பார்க்குறாரு பாண்டியன். இவர் வாங்கின கார்டை பாக்கெட்ல போடுறாரு. அப்பா அப்படின்னு சரவணன் கூப்பிட இருக்க மொத்த கடுப்பையும் காட்டி என்னடாங்கிறாரு பாண்டியன். இல்ல ஒன்றும் இல்லப்பா, இந்தாங்க கார்டு அப்படின்னு பாண்டியன் முன்னாடி வச்சுட்டு சரவணன் வேலையை பார்க்க போயிடுறாரு. ஒரு வேலை சொன்னா செய்யறது இல்ல,
சும்மா அப்பா நொப்பான்னுகிட்டு அப்படின்னு எரிச்சலை காட்டிட்டு வேலையை பார்க்குறாரு சரவணன். அரசி காலேஜ் முடிச்சு ஃபோன் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வண்டியை ஓட்டிக்கிட்டு வர்ற கார்த்திகேயன் ஏங்க 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 பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வர அரசி பேசிக்கிட்டே வந்து கவனிக்காம வண்டியில மோத இவர் வண்டி அவங்க மேல மோத அரசி ஐயோன்னு கத்திக்கிட்டே கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு அரசி கத்திக்கிட்டு இருக்க. ஒருவேளை இவர் வெஜிடபிள்லாம் கீழே கொட்டிடுச்சோன்னு பார்த்தா அதை அவர் பின்னாடி வச்சு நல்லா தான் கட்டியிருக்காரு. அவர் மட்டும் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு இறங்குறாரு. ஏம்மா பார்த்து வரமாட்டியா அப்படின்னு அங்க வந்த 2-3 லேடிஸ் கேக்குறாங்க அரசிக்கிட்ட. அரசி கையில செராச்சிக்க முழங்கையை தூக்கி அப்படின்னுட்டு இருக்க. ஐயோன்னு பதறிக்கிட்டு வந்த கார்த்திகேயன் கையை கொடுங்க அப்படின்னு அரசிக்கு ஹெல்ப் பண்ண கையை நீட்டுறாரு. அரசி நிமிந்து பார்க்க வாங்க கையை கொடுங்க அப்படின்னு கேட்க அரசியும் அவரோட கையை பிடிச்சிட்டு எழுந்திருக்க முயற்சி பண்றாங்க. எழுந்துறீங்க அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி அரசியை தூக்கி விடுறாரு அவரு. ஏன்பா கவனமா வண்டி ஓட்டிட்டு வரமாட்டியாப்பா நீ? பொண்ணு பாவம் கீழே விழுந்துருச்சு பாரு அப்படின்னு நாங்க வேடிக்கை பார்த்துக்க வந்த ஒரு பெரியவர் சொல்ல, இல்ல இவர் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் கவனிக்காம ரோட கிராஸ் பண்ணிட்டேன்னு காயத்தை பார்த்துக்கிட்டு காலில் சிரைச்சிருக்கான்னு வழியில ஆணு தடவிக்கிட்டே சொல்றாங்க அரசி. எப்ப பாரு இந்த பிள்ளைங்க எல்லாம் போனும் கையுமா தான் இருக்குதுங்க, ரோட்டை எல்லாம் பாக்குறதே கிடையாதுன்னு இன்னொரு லேடி சொல்றாங்க. இல்லங்க என் மேலதான் தப்பு, நீங்கெல்லாம் கிளம்புங்க கிளம்புங்கன்றாரு கார்த்திகேயன். அவங்க எல்லாம் கலைஞ்சு போயிட்டு இருக்க அரசி அவங்க ட்ரெஸ்ல இருக்க மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க ஓகே தானே அந்த பையன் கேட்க. ஓகே தான்றாங்க அரசி. அடி எதுவும் பட்டுருச்சா அப்படின்னு கார்த்திகேயன் ரொம்ப நீளமா இருக்க மாதிரி இருக்கு, கார்த்தின்னு வச்சுக்கலாங்களா அவர் கேட்க. இல்ல இல்லங்கன்றாங்க அரசி. ஏங்க தண்ணி வேணுமா அப்படின்னு வாட்டர் பாட்டில் எடுத்து ஏங்க இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு நீட்டுறாரு கார்த்தி. உடனே அரசி பயந்து போய் இல்ல வேண்டான்றாங்க. இல்லங்க படபடன்னு இருக்கீங்க குடிங்க பரவாயில்ல அப்படின்னு அவரு படபடப்போட சொல்றாரு. இல்லங்க எங்கிட்டயும் வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னு அரசி கொஞ்சம் சிரமப்பட்டு ஹேண்ட்பேக்கை கழட்டுறாங்க. அவங்க பேக்ல இருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து திறக்கிறாங்க. அவங்க அதில் 2-3 தண்ணியை குடிச்சு முடிக்க இவரும் பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. சாரிங்க நான் கவனிக்கலன்னு அரசி சொல்ல, பரவாயில்லங்க ஏங்க அடி எதுவும் படலன்றாரு அவரு. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தேய்ச்சிக்கிட்டே அரசி நடக்க ஆரம்பிக்க, ஏங்க வீடு பக்கத்துல தானே அப்படின்னு கேட்க, ஆமான்றாங்க அரசி. நான் வேணும்னா ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கார்த்திக் கேட்க, இல்லை பரவாயில்ல தேங்க்ஸ் சாரி அப்படின்ட்டு அரசி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்கவரு அப்படியே மைல்டான சிரிப்புக்கு மாறுறாரு. வீட்டில் பாண்டியன் சாப்பிட்டுட்டு இருக்க கோமதி அவருக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. ஏங்க அப்படின்னு கூப்பிடமுங்கிறாரு. நானும் ராஜியும் அண்ணனை பார்க்க போனோம் இல்லைங்க, அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு கோமதி சொல்ல, என்ன சொன்னாரு உங்க அண்ணன்னு கேட்குறாரு பாண்டியன். பெருசா எதுவும் பேசல, ஆனா சந்தோஷம் முகத்துல தெரிஞ்சதுங்க அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் சிரிப்போட பார்க்குறாரு. நல்ல வேலைங்க சின்ன அண்ணன் வீட்டில் இல்லை, இருந்திருந்தார்னா ஏதாவது சொல்லி இருப்பாரு அப்படின்னு கோமதி ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருக்க பாண்டியன் தலையை மட்டும் ஆட்டிட்டு சாப்பிட்றாரு. என்னங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க, அப்படின்னு திருக்குன்னு பார்க்குறவரு லைட்டா இல்லைன்னு தலையை மட்டும் ஆட்டுறாரு. ஆமா சரவணைய சாப்பிட வரலன்னு கோமதி கேட்க, ஏய் தயவு செஞ்சு அவனை பத்தி பேசாதடி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன இது சரவணன் மேல இவரு கோவப்படுறாரா, இவ்வளோ கோவமா சொல்றாரு அப்படின்னு அதிர்ச்சியா ஆச்சரியமா பாக்குறாங்க கோமதி. ஏங்க என்ன பண்ணான்னு மிரட்சியோட கேட்க, அவன் முந்தி மாதிரி இல்ல கோமதி, இப்பெல்லாம் வேற மாதிரி மாறிட்டான் அவன். நாம சொல்ற நல்லது கெட்டது எதையுமே காதுல வாங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்னு கோவத்துல பொரியிறாரு பாண்டியன். என்ன பண்ணான்னு சொல்லுங்கன்னு கோமதி கேட்க, அவனுக்கு எதை பத்தியும் அக்கறை கிடையாதுடி, ஏன் பொறுக்க போற அவன் சொந்த புள்ள மேல கூட அவனுக்கு அக்கறை கிடையாது. கோமதி ஒன்றும் புரியாம திகைப்பா பார்க்க, சரி மயில் மேலதான் கோவமா இருக்கிறான், அது நியாயமோ இல்லையோ அதை விடு, மயில் வகுத்துல வளர்ற குழந்தை யாரோட குழந்தை, நம்ம வீட்டோட மூத்த வாரிசு அவனோட குழந்தை தானே, அந்த குழந்தை என்னடி பாவம் பண்ணுச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க கோமதி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறாங்க. இதை பாருங்க எனக்கே இதுல என்ன சொல்றதுன்னு புரியலைங்க அப்படிங்கிறாங்க கோமதி. ஏண்டி உனக்கு தெரியாததா, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது என்ன சாதாரண விஷயமா, ஒவ்வொரு மாசமும் ஸ்கேனு டெஸ்ட் மருந்து மாத்திரைன்னு எவ்வளவு செலவு இருக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்ல கொஞ்சம் கலக்கத்தோட பாக்குறாங்க கோமதி. எனக்கு தெரிஞ்சு தங்கமயில் மட்டும்தான் அவங்க வீட்டுல சம்பாதிக்குது, அந்த பிள்ளைக்கு வர்ற வருமானத்தை வச்சு எப்படி அம்புட்டு செலவையும் அந்த பிள்ளையால சமாளிக்க முடியும், அந்த பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு நிறைய வருமே, அந்த புள்ள கையில காசு இருக்காதுன்னு நினைச்சு அவன் கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த புள்ள பார்த்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னேன், அதுக்கு முடியவே முடியாதுன்னுட்டான்.
அந்த பிள்ளைக்கு நான் ஏன் பணத்தை கொடுத்துட்டு வரணும்னு எங்கிட்டயே கேட்குறான் அவன். நான் என்ன அப்படியே போய் அந்த புள்ள கூட சேர்ந்து வாழடா நான் சொன்னேன். ஒன்றும் இல்லைடா, போய் பார்த்துட்டு வாடா, பணத்தை கொடுத்துட்டு வாடா, பிறக்க போகிற குழந்தை மேலே கொஞ்சமாவது அக்கறைப்படுறான்னு தானே சொன்னேன். இதை கூட அவன் காதில் வாங்க மாட்டேன்னுட்டான். என்ன ஏதுன்னு புரிஞ்சிக்க கூட மாட்டேன்னுட்டான். பெரிய இவனாட்ட என்கிட்ட பேசிட்டு போறான் அவன், தெரியுமா உனக்கு அப்படின்னு பாண்டியன் பயங்கரமா கோவப்பட கோமதிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி விடுங்க விடுங்க அவனை, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன்றாங்க கோமதி. ஏய் கோமதி, அவங்கிட்ட எல்லாம் பேசினா சத்தியமா வேலைக்கு ஆகாது. நீ ஒன்று பண்ணு, நீ தங்கம்மையில போய் பார்த்து அந்த பிள்ளைக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க, ஆனா வீட்டுக்கு போயா பணம் கொடுக்க சொல்றீங்கன்னு கேட்குறாங்க கோமதி. அப்புறம் வேற எங்கே போய் கொடுப்ப அப்படின்னு அவர் கேட்க, இல்லை நானும் பணம் கொடுக்கணும்னு தான் யோசித்தேன். நான் முதல்ல அவகிட்ட பணம் கொடுத்தப்ப வேண்டாம்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க கோமதி. தங்கமயில் வேணான்னு சொன்னாலும் எப்படியாவது கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டு வந்துரு. அந்த புள்ள வயிற்றுல இருக்குது நம்ம குடும்பத்தோட வாரிசு, அதை எக்கேடோ கெட்டு போகட்டும்லாம் நம்ம விட முடியாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி யோசனையா உட்கார்ந்துருக்காங்க. போய் அந்த புள்ளைய பார்த்து விசாரிச்சுட்டு அந்த புள்ளைக்கு செலவுக்கு பணம் கொடுத்துட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க, இப்போ அவ வேலைக்கு போயிருப்பா, சாயங்காலம் போய் கொடுத்துட்டு வரேங்கன்றாங்க கோமதி. அப்புறம் எப்படியும் அவங்க அப்பா அம்மா அந்த வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் தேவையில்லாம பேச்சு கொடுக்காதன்றாரு பாண்டியன். அப்படின்னு கோமதி தலையாட்ட அந்த புள்ளைய பார்த்து பேசி பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க சரிங்க அப்படின்னு கோமதி சொல்ல சாப்பாட்டை கண்டினியூ பண்றாரு பாண்டியன். இப்போ கோமதிக்கு தான் யோசனையா இருக்கு. பாண்டியன் கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு பை எடுத்துக்கிட்டு ஆட்டோல வந்து மயில் வீட்டில் இறங்குறாங்க கோமதி. அண்ணே கொஞ்ச நேரம் இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்றாங்க. அவரும் சரிமான்றாரு. கோமதி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று மயிலுன்னு கூப்பிடுறாங்க. அங்க யாருமே இல்லை. இன்னும் கொஞ்சம் உள்ளர வந்து மயிலு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க ஒரு ரூம்ல இருந்து பாக்கியம் தான் ஸ்கிரீனை விளக்கிட்டு பாக்குறாங்க. கோமதி அங்கங்க பார்த்துக்கிட்டு திரும்ப பாக்கியத்தை பார்த்தோன்னு அவங்களுக்கு சுரீர்னு இருக்குது. ஒண்ணுமே இல்லாம அப்படியே அமைதியா நின்னுக்க அவங்க அப்படியே கழுத்தை நிதானமா தொடச்சிக்கிட்டு, என்ன காத்து இந்த பக்கமா வீசுதுன்றாங்க. மயில் இல்லையான்னு கோமதி கேட்க, இல்லையே வேலைக்கு போயிருக்காளே அப்படின்றாங்க பாக்கியம். கோமதி ஒரு செகண்ட் அமைதியா நிக்க அதுக்குள்ள பாக்கியம் பொரிய ஆரம்பிக்கிறாங்க. புருஷங்காரன் விட்டதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க முடியாதுல்ல. வாந்தி வந்தாலும் சரி, தலை சுத்தினாலும் சரி, மயக்கம் வந்தாலும் சரி, கவலைப்படாம வேலைக்கு போய்கிட்டே தான் இருக்கிறா அப்படின்னு பாக்கியம் சண்டைக்கு அலைய, கோமதி அமைதியா இருந்துக்கோ அப்படின்னு வாயை மூடிட்டு நிக்கிறாங்க. அவ வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான்னு நினைச்சேன்னு கோமதி சொல்ல, ஆமா அந்த பக்கம் என்னடானா உங்க பையன் விவாகரத்து கேட்டுக்கிட்டு நிக்கிறாரு, நீங்க இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க அப்படின்றாங்க பாக்கியம். சரவணன் மட்டும் விவாகரத்து கேட்கல, மயிலும் தானே சரவணன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்கிறாங்க கோமதி. ஆமா உங்க பையன் அந்த அளவுக்கு அவளை அவமானப்படுத்தி இருக்காரு, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அப்படியே காலில் விழுந்து கெஞ்சுவாங்கன்னு நினைச்சிங்களா அப்படின்னு பாக்கியம் கேட்க, கோமதி ஐயோ இதுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் நான் பாக்குறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, வயிற்று புள்ளக்காரிய ஓட ஓட துரத்துறீங்கல்ல, நீங்கெல்லாம் நல்லா அனுபவிப்பீங்க. கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டே இருக்க கோமதிக்கும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஆமாங்க, கடவுள் இருக்காருங்க, என் மகனை உங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காரு, யார் யார் என்ன பண்றாங்கன்னு ஒன்று விடாம பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு கோமதியும் சொல்ல, பார்க்கட்டும் அப்படின்னு பாக்கியம் வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அப்படியே நிற்க, ஆமாம் இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன உங்கள் மகனோட கல்யாண செய்தியை சொல்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு பாக்கியம் கேட்க கோமதி அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அவர் தான் யாரோடவோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறாரா அப்படின்னு பாக்கியம் கேட்க, இவங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டுன்னு கோமதி முகத்தை திருப்பிக்கிறாங்க. பண்ணுவார் பண்ணிட்டு இருப்பாரு, என் மகளை அத்து விட்டுட்டு அவர் சந்தோஷமா தான் இருப்பாரு அப்படின்னு பாக்கியம் பேசிக்கிட்டு இருக்க, ஐயோ நாம் என்ன சொல்ல வந்தோம், இந்த பொம்பளை வாயே குறையாது போல இருக்கே, இல்லாதது பொல்லாதுன்னு அத்தனையும் பேசுது என்ன கோமதி வெறுத்து போய் பார்க்குறாங்க. என் மக தான் பிள்ளைய பெத்து அதை வளர்க்கறதுக்கு லோல் பட்டுக்கிட்டு இருக்கணும், அவ வாழ்க்கை அம்புட்டுதான் பாழா போச்சு அப்படின்னு கடகடன்னு கண்ணீரோட முடிக்கிறாங்க பாக்கியம். அப்படியெல்லாம் மயில் வாழ்க்கை பாழா போகட்டும் கஷ்டப்படட்டும்லாம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு கோமதி சொல்ல, என்ன செய்ய போறீங்களா அப்படின்னு பாக்கியம் வெடுக்குன்னு பார்க்குறாங்க. இதோ பாருங்க, மயில் வயிற்றுல வளர்றது எங்கள் வீட்டு பிள்ளை,
எங்களுக்கு அந்த குழந்தை மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு பொறுப்பும் இருக்கு. ஒன்றும் இல்லை, மயில் கிட்ட செலவுக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு கோமதி பர்ஸை திறக்க டக்குன்னு பாக்கியத்தோட ஆட்டிடியூடே மாறிடுது. கொஞ்சம் தொண்டையை செருமிட்டு, ஏதோ உங்க வீட்டு வாரிசுக்கு பணம் கொடுக்கறதுக்காவது என்ன வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்தான்றாங்க பாக்கியம். நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி பாக்குற கோமதி பணத்தை வெளியே எடுக்க பாக்கியம் அதை வாங்கறதுக்கு படக்குன்னு கைய நீட்டுறாங்க. கோமதி கையில கொடுக்காம அங்க இருக்க டீப்பாயில வச்சிடுறாங்க. பாக்கியம் அந்த பணத்தையே பார்த்துட்டு இருக்க, இந்த பணத்தை மயில் வந்தா கொடுத்துடுங்க அப்படின்ற கோமதி, இங்க பாருங்க, நான் ஏற்கனவே மயில்கிட்ட சொன்னதுதான், குழந்தைய பத்தி அவளும் நீங்களும் கவலைப்பட வேண்டாம், எங்க பொறுப்பை நாங்க செய்வோன்றாங்க கோமதி. சொல்லிட்டு அவங்க கடகடன் நடக்க ஆரம்பிக்க அவங்க 4 எட்டு போனதுமே பணத்தை பாஞ்சு எடுக்கிற பாக்கியம் அதை என்ன ஆரம்பிக்கிறாங்க. பேசுற பேச்சுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா வெறும் 1000கணக்கில் தான் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாக்கியம் எண்ணிக்கிட்டு இருக்க கோமதி வெளியே வந்து ஆட்டோல ஏறுறாங்க. அந்த வீட்டோட அடுத்த பக்கத்துல இருந்து மயில் வர்றாங்க. உள்ளர அவங்க அம்மா பணத்தை எண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன, நாளை வரை காத்திருக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ்.